ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு கோதுமை ரவை உப்புமா. நம்ம கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போகும்போது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி உப்புமா வைப்பாங்க. அந்த சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த உப்புமாவும் நல்லா சூடாக சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த உப்புமா பர்ஃபெக்டாக வரணும்னா எப்படி செய்கிறது? கோதுமை ரவை உப்புமா இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதே மாதிரி இந்த சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி அப்புறம் கோதுமை ரவை உப்புமா ரெண்டுமே எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உப்புமாவில் எப்போவுமே நெய் கொஞ்சம் போட்டால் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் மெலிசாக கட் பண்ண வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டோம் இல்லையா? இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், இதில் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி இதுவும் இதில் போட்டுருங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே இதில் நம்ம 1 கப்பு ரவை எடுத்துக்கிறோன்னா அதுக்கு 3 பங்கு தண்ணி விடணும். நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதனால் 3 கப்பு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ 2 கப் எடுத்திங்கன்னா 6 கப் தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து ருசிக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு பல், ஒரு பெரிய பூண்டு பல், அப்புறம் காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இதில் உப்பு போட்டுக்கோங்க, ருசிக்கு ஏற்ப உப்பு. அப்புறம் இதில் நம்ம இது இருக்கும் இல்லையா, நம்ம பொட்டுக்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் இந்த தண்ணி ஊற்றாமல் இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி வச்சுக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சா? இதுக்கு தாளிப்பு மேலே தாளித்து கொட்டிடணும் இல்லையா? அதனால் இது ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் தாளித்து இதில் சட்னி மேலே அப்படி ஊற்றிடுங்க. இந்த சட்னி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா எல்லா டிஃபன்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க தண்ணி கூட நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இதை பாருங்கள், இப்படி கொதிக்கணும். இப்போ நம்ம இதில் 1 கப்பு ரவை, கோதுமை ரவை, சம்பா ரவை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் இந்த உப்புமா சூப்பராக இப்படி வெந்துடும். பார்த்தீங்களா எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த கலர், அந்த இது சூப்பராக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.